வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், என்ன எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ஓகே, சும்மா கடைக்கு போயிட்டு வந்தேன். தக்காளி, கோவக்காய், முருங்காய் எல்லாம் வாங்கியிருக்கேன். ரேட்டு வீட்டில் சொல்கிறேன். எங்கள் ஊருக்கும் வித்தியாசம் இருக்கும். நம்ம கோயில் இன்னைக்கு விசேஷம், அம்மன் கோவில். நீங்கள் இன்னைக்கு கோயிலுக்கு அந்த பக்கம் போகலாம், எதுவும் கேட்காது. இந்த கோயில் திருவிழாவை முன்னிட்டு இன்னைக்கு சாயங்காலம் இன்னிசை கட்சி நடக்குது. அது பண்ணுறது நாகாஸ் தான், என்னுடைய நண்பர் தான். விஜய் டிவி புகழ் எல்ஆர் நாராயணன் அவருடைய ப்ரோக்ராம் தான். பட் இன்னிசை கச்சேரி, ஆடல் பாடல் நிகழ்ச்சியாக தான் நம்ம வாய்ப்பு கிடைச்சிருக்கோம். ஸ்டேஜிங்க போட்டுருக்காங்க. ஸ்டேஜ் காமிரம்மா ஸ்டேஜ் இங்கே தான் போட்டிருக்காங்க. நம்ம ஆடல் பாடல் நிகழ்ச்சியாக இருந்தால் நம்ம நல்லாயிருக்கும். இன்னிசை கட்சியில் நம்மளுக்கு வேலை இல்லை, ஆடல் பாடல் நிகழ்ச்சியாக நம்மளுக்கு வேலை இருக்கும். இது பண்ணுறவங்க வந்து ஆடல் பாடல் வச்சுதான் வந்துடும். கோயிலோட சுத்தம் நம்ம வீடு இங்கே ரொம்ப பக்கம்தான். மேடையிலேருந்து இந்த ஈவினிங் நம்ம ப்ரோக்ராம் இருக்குது, நான் கிளம்பிடுவேன். இல்லைன்னா நான் இன்னிசை கச்சேரி பார்ப்பேன். இன்னிசை கச்சேரி கேட்க முடியும், ஆடல் பாடல் நிகழ்ச்சி பார்க்க முடியும். சரி, வீட்டுக்கு போகலாம் வாங்க. ஓகே, கருவேப்பிலை எடுத்து தனியாக எனக்கு கருவேப்பிலை போட யூஸ் ஆகும். பச்சை மிளகா ஒரு 10 ரூபா வாங்கிட்டேன். இது வந்து பூசணிக்காய் சாம்பார் போடலான்ட்டு. இது வந்து 20 ரூபா. இது வாங்கின சின்ன ஒரு பேபி பொட்டேட்டோ வச்சுருந்தேனே, இது இருக்குது. இது வந்து 40 ரூபா. பேபி பொட்டேட்டோ 40 ரூபா வாங்கலாம்ல. ரைட், பேக்கெட்டு. தக்காளி நீ 1.5 கிலோ 100 ரூபா. இது வந்து கோவக்காய் 6 கிலோ 25 ரூபா. அவ்வளோதான் நீ வாங்கினது காய்கறி. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது 20 ரூபா வாங்கினேன். பூசணிக்காய் ஜூஸ் குடிக்கலான்ட்டு. சாப்பிட்டா வயிறு டிம்மன் ஆகிடும், வெயிட் லாஸ் ஆகும்.